Taste the Daily. அயோத்தியில் ராமர் கோயிலில் பாலராமர் பிரதிஷ்டைக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அதில் நூற்றாண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூரையில் இருந்த ராமர் அழகிய கோயிலுக்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு இன்று வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அவர் உரையின் சார அம்சங்கள் என்ன கணபதி? இன்று ராமர் ஆலய திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்று அதன் பிறகு இந்த சாலை முழுவதும் கொண்டாட்டங்கள் நடந்தன. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வருகை தருவார் என தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போலீசார் மீண்டும் சாலைகளிலிருந்து பொதுமக்களை அகற்று நடைபாதை பகுதிக்கு செல்லும்படி தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் பல பாதுகாப்பு வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது ரோந்து சென்று கொண்டிருக்கின்றன. பிற வாகனங்கள் அனைத்தும் இங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்னும் சிறிது நேரத்திலே பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆகியோர் இந்த பகுதிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆலயத்தின் விழா சிறப்பாக நடைபெற்ற பிறகு பிரான் பிரதிஷ்டா நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இன்று இந்தியாவுக்கு புதிய சகாப்தம் தொடங்குகிறது என அவர் குறிப்பிட்டார். ராம் என்பது இந்தியாவின் நம்பிக்கை, இந்தியாவின் அச்சாணி, இந்தியாவின் மனசாட்சி, இந்தியாவின் பெருமை என ராமர்தான் இந்தியா என பொருள்படும்படி பிரதமர் நரேந்திர மோடி விரிவான விளக்கங்களை தனது பேச்சிலே அளித்தார். அத்துடன் அவர் ஆலயத்திலே இன்றைய விழாவுக்கு வந்திருந்த முக்கியஸ்தர்களை சந்தித்து விழாவில் கலந்து கொண்டதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதன் முடிவிலேதான் தற்போது அயோத்தியாவை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக பிரதமர் மோடி இந்த பகுதி வழியாக சென்று பின்னர் ஹெலிபேடுக்கு செல்வார் என காவல்துறையினர் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இங்கே அதற்காக காத்திருக்கின்றனர். வழிநெடுக பல்வேறு இடங்களிலே கொண்டாட்டங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சாலையில் இருந்த மக்களை மற்றும் சாலையை விட்டு வெளியேறி நடைபாதை பகுதிக்கு செல்லும்படி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்திலே பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இங்கே வருவார்கள் என போலீசார் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளைத்தான் அவர்கள் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கணபதி, இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதி வழியா பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்க போகிறாரா, இல்ல அந்த பகுதியில குறிப்பிட்ட ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அதுல பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறாரா? இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் ராம்பத். இந்த பகுதி வழியாகத்தான் ராம் ஜனம்பூமி ராமர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இதற்கு இந்த பொருத்தம் பார்த்தோம் என்றால் அங்கே பல்வேறு முக்கிய அமைப்புகளுக்கான முகாம்கள் இருக்கின்றன. அந்த முகாம்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த இடத்திலிருந்து பணி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருப்பவை லதா மங்கேஷ்கர் சவுக் என்கிற இடத்திலிருந்து ஹனுமான்கடி மற்றும் ஜனம்ஸ்தான் ஆகிய இடம் முழுவதுமே முகாம்களில் இருந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தற்போது மீண்டும் வெளியே வந்து பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் பார்க்கலாம், சாலையின் இருபுறமும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த மக்கள் தற்போது சாலை ஓரமாக நின்று பிரதமர் எப்போது வருவார் என மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அந்த பகுதி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார். அதனையொட்டி அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. மக்களும் அந்த பகுதியில பிரதமரை பார்ப்பதற்காக சாலையின் இருபுறங்களிலும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. Taste the Daily.